உலகநாயகன் கமல்ஹாசனும் கௌரவ வேடங்களும். உலகநாயகன் கமல்ஹாசன் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ், கேமியோ அந்த 70களோட இறுதி 80களில் வந்து பண்ணியிருக்காரு. பாலச்சந்தர், ஆர்சி சக்தி, பாலு மகேந்திரா, துரை, அப்புறம் ஒய்ஜி மகேந்திரான்னு தனக்கு பிடித்த ஆட்களுக்காக பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம மெயினா வந்து ஒரு மெயின் மெனுல வந்து சாப்பிடும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சுவை வேற, ஒரு சைட் டிஷ்ல வந்து ஒரு சுவை, அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷா இதுல பண்ணியிருக்காரு. அதாவது மற்ற படங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு காட்சி வரும், ஆனா பாலச்சந்தர் பொய்க்கால் குதிரை படத்துல படம் ஃபுல்லா போட்டோ வரும். கமல் போட்டோ வந்து கமல் ரசிகரா ரவீந்தர் வருவாரு, அந்த மாதிரி வரும். அதுல அந்த இது பொய்க்கால் குதிரைங்கிறது கிரேசி மோகன் எழுதின மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படிங்கிற டிராமாவை தான் படமாக்குனாரு. அப்புறம் தில்லுமுள்ளு படத்துல கடைசியில வக்கீல் சாருஹாசனா வருவாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாமே பொய் சொல்லும் பொழுது இவரும் கமலஹாசன் வந்து தன்னை சாருஹாசன் லாயர்னு சொல்லிட்டு வருவாரு. மனக்கணக்கு படத்துல வந்து ஒரு டைரக்டரா வருவாரு. டைரக்டரா வந்து ஒரு டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி காம்பாரு. அதுல கேமராமேனா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அழியாத கோலங்கள்ல வந்து கமல் தான் வந்து அந்த மாணவருடைய இப்ப கரண்ட் ஸ்டேஜா வருவாரு. பிளாஷ்பேக் தான் படத்துடைய கதை. அது பாலு மகேந்திராக்காக அவர் பண்ணது. அப்புறம் அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப தசரதன் வந்து கமலுடைய நண்பர். தசரதன் வந்து கமலோட ஏஜ்ல பெரியவர். களத்தூர் கண்ணம்மால வந்து கூட நடிச்சவர். அவருக்காக சரணமையப்பா படத்துல வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணாரு. அதுல ஒரு பாட்டு கூட பாடி இருப்பாரு, அண்ணா வாடா தம்பி வாடான்னு ஒரு பாட்டு, அது சொந்த குரலையே பாடி கொடுத்தாரு. இந்த மாதிரி. ஆனா கமல் வந்து பக்தி படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தசரதனுக்காக தன்னுடைய நண்பனுக்காக நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த படம் நம்ம இவர் துரை, பசி துரைக்காக ஒரு சின்ன கேமியா கமலஹாசனாவே வந்திருப்பாரு. பசி சத்யா வந்து கமல் வீட்டுல வந்து கமலை பாக்குற மாதிரி படத்துல வந்து உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரை நேரா மீட் பண்ற மாதிரி ஒரு காட்சி சூப்பர்பா இருக்கும். அந்த காட்சி ஒய்ஜி மகேந்திராவுடைய 100வது படம் உருவங்கள் மாறலாம்னு வந்தது. அந்த படத்துல நிறைய கதாநாயகர்கள் வந்து நடிச்சாங்க. எல்லாமே கடவுள தான் வருவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் கமலஹாசன். ஸோ இந்த மாதிரி அதுல ரஜினி கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ரஜினி இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லா கதாநாயகர்களுமே இருப்பாங்க. ஒய்ஜி மகேந்திராக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. கமல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. கமல் வந்து அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு வருவார். காமனுக்கு காமன் மாமனுக்கு மாமன் சாத்திரங்கள் சொல்லும் அந்த பாட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாரு. பிரமாதமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக நிறைய படங்கள்ல வந்து பார்த்தாலே பரவசம் படத்துல வந்து பாலச்சந்தருக்காக கடைசியா அவர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏராளமான படங்கள்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கேமியா பண்ணியிருக்காரு. இதுல விட்டு போனதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எது பிடித்த உலகநாயகனுடைய கேமியோவோ ஒரு கெஸ்ட் ரோலோ எது அப்படின்னு சொல்லுங்க.